வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் போன வாரம் பார்த்தோம்னா ஒரு வாலட்டைல் மூவுடன் ஒரு 1% குறைந்து 23,200ங்கிற சைக்கலாஜிக்கல் பேரியருக்கு மேலே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் போன வாரத்தில் யூஎஸ் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், டோ ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 1,500 புள்ளிகள் அதிகரித்து 3.5% சொல்லலாம். ஸோ பிக்கஸ்ட் வீக்லி கெயின்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு 2 monthsன்னு சொல்லுவோம். அதுமாரி லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் அது ஈல்டு ஆகலை. நார்மலாக அமெரிக்காவில் ஏறுனா இந்தியாவில் ஏறும் இல்லையா, அந்த ஈல்டு இந்த வாரம் ஆகவில்லை. இதற்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு சிலதை பார்ப்போம். எஃப்ஐஐ பார்த்தோம்னாக்க அவங்க நிறைய விற்றாங்க போன வாரத்துலேயும். மேலும் நம்மளுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மெயினாக பார்த்தோன்னா டெக்னாலஜி செக்டார்லேயும் தென் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும், அதுபோல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தோன்னா இட்ஸ் நியர்லி 87ங்கிற ஒரு மார்க்கை டச் பண்ணினதும் ஒரு கவலைக்கிடமாக இருந்தது. அதுபோல் 4 மாதத்தினுடைய உச்சத்தை ஆயில் பிரைஸ் தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எஃப்ஐஐ பார்த்தோன்னா போன வாரத்தில் 25,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. மறுபுறம் நிறைய என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்க the government delay in implementing economic policies. ஸோ அது பண்ணினாக்க என்ன ஆகும், நிறைய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வரும், ப்ளஸ் ப்ரைவேட் செக்டார் ஸ்பெண்டிங்கும் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மேலும் போன வாரத்தில் ஒரு பெரிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, சைனாவுடைய ஜிடிபி growth பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் 5.4%. ஃபோர்காஸ்ட் 5% இருந்தது, 5.4. அதனால தான் நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த மெட்டல் செக்டார்லாம் ஒரு மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பாசிட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தோம்னாக்க ட்ராப் இன் இன்ஃப்ளேஷன். நம்மளுடைய சிபிஐ டேட்டா பார்த்தோம்னா 4 மாதத்தினுடைய லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய க்ரோயிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வரக்கூடிய மீட்டிங்கில் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ திஸ் வில் ஹாவ் ஒரு பெட்டர் மொமெண்டம் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் மெயினாக பார்த்தோம்னா எஃப்ஐயூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு யூனிட் இருக்குங்க. அதுவும் என்ஹெச்பி நேஷனல் ஹவுசிங் பேங்க் ரெண்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா தே ஹாவ் அ எம்ஓயு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டு ஷேர் இன்ஃபர்மேஷன். மெயினாக என்னன்னாக்க எப்படி நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேங்க்லேருந்து இன்புட் போகுதோ அது மாதிரி இந்த எஃப்ஐயூக்கு என்ஹெச்பிலேருந்து, அதாவது லோன் வாங்குறாங்கல்ல, ஃப்ளாட்டு, பிளாட்டு, தென் பங்களாஸ், ஸோ அது மாதிரிலாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இனிமே போகும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேற வேற ஊரில் போயிட்டு வாங்கும் பொழுது பேன் நம்பரில் விட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் இல்லைங்க. இது எதுக்குன்னாக்க இந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி ரியல் எஸ்டேட் மூலியமாக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதனால திஸ் வில் ஹாவ் அ குட் இம்பேக்ட். அதனால ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு நார்மல் நேச்சுரல் பிரைசஸ் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அந்த பேங்க்ல மெயினாக பார்த்தோம்னா இந்த பிரைவேட் பேங்க்ல சிலதெல்லாம் ஒரு அழுத்தம், பிளஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ல அழுத்தம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் இருக்கு பார்த்தீங்களா, எம்எஃப்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோன் இண்டஸ்ட்ரி அது கொடுத்தது, அதாவது இந்த பிரைவேட் பேங்க் மூலியமாக கொடுத்தது இல்லைன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் மூலியமாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அழுத்தம் தான் அந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இவையெல்லாம் போன வாரத்தில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது என்று சொல்லலாம். பார்கெயின் ஹண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தோம்னாக்க ஃபெர்டிலைசர் செக்டார்ஸ், தென் ரயில்வேஸ், தென் பிஎஸ்யூஸ் இதெல்லாம் பார்கெயின் ஹண்டிங்கில் இருக்குது. அதுபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் ரிசர்வும் இந்த வாரமும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஸோ இப்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு தேவையான முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். அதாவது குட் பை பைடன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆன் த பாலிசி நெட்வொர்க்கிங் பாலிசிஸ் பை த நியூலி எலெக்டட் டொனால்ட் ட்ரம்போட அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம்.
அது வந்து ஒரு பெரிய அளவில் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது, இந்த குவார்டர்லி ஏர்னிங்ஸும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிக் இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் எஃப்ஐ ஆக்டிவிட்டி, ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஐனுடைய ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா குளோபலாக பிஎம்ஐ டேட்டா இருக்குங்க. பிஎம்ஐ டேட்டா இன் யூஎஸ், யூரோப் மற்றும் இந்தியாவில் இருக்குது. மேலும் பேங்க் ஆஃப் ஜப்பான் மற்றும் சைனா இவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஜாம் பேக்டு வித் குட் மூவ் ஆர் பேட் மூவ் டு த மார்க்கெட்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த வாரமும் மார்க்கெட் ட்ரிவன் பை டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் வி ஆர் நியரிங் டு அவர் பட்ஜெட். ஸோ அதனால் பட்ஜெட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எது மாதிரி இருக்கும் அப்படிங்கு தகுந்த மாதிரி அந்தந்த துறைகளில் ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 180க்கு கீழே வீழ்ச்சி அடைந்திருப்பது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதாவது நமக்கு ஒரு மூச்சு விடுவதற்கு உண்டான ஒரு பங்கு சந்தையில் அது ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் யூஎஸ்னுடைய ஃபெட் மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 25-29 வரலையும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஒரு பிக் ரிலீஃப் நேற்று தினம் வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, இந்த கேஷ் ஸ்ட்ராப்டு நம்ம டெலிகாம் செக்டார் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கம்பெனிஸ் லைக் வோடாஃபோன் இந்தியா, ஏர்டெல் இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து கன்சிடரிங் த ப்ரொபோசல் அந்த ஏஜிஆர் டியூஸ் வெய்வர் அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வரலையும் வெய்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பெனல்டி அண்ட் அதர் கிளேசஸ். ஸோ இட் இஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட். ஸோ அதனால் டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து அதாவது இப்போ நவ் எவ்ரிதிங் இஸ் கம்மிங் வித் த குட் சென்டிமெண்ட் டு த மார்க்கெட். மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கலேன், மார்க்கெட் தானாகவே ஏறும். இதுதான் வந்து த சைக்கலாஜிக்கல் வே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சைக்கலாஜிக்கலி ஃபிட்டிங் இன் டு த பெட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் அவுட்லுக்காக இருக்கக்கூடிய துறைகள் என்று பார்த்தோமேயானால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ வேணா ஆர்பிஐ வந்து தே ஆர் கோயிங் டு புல் அவுட் டெய்லி வந்து விஆர்ஆர் ஆக்ஷன் இருக்கக்கூடும். இது எதுக்குனாக்க லிக்விடிட்டி வந்து பேங்கிங்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெட்டராக கூடும் என்ற வாய்ப்பு. அதுபோல் ரயில்வே துறை பார்த்தோம்னாக்க ஹையர் அலோகேஷன் இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பு அது போன வாரமே ஏற ஆரம்பிச்சிருக்கு, வருவாரம் கண்டினியூ ஆகும் என்று சொல்லலாம். அதுபோல் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிக்கக்கூடும். தென் பட்ஜெட் அலோகேஷனுக்கும் நிறையாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஃபார்மா வந்து டாலர் பிரைஸ் ஏறி இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குது. தென் அந்த யூஎஸ் எஃப்டி அப்ரூவல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால அந்த துறையும் நன்கு இருக்கக்கூடும். டெலிகாம் பற்றி இப்போ முதலே சொல்லிட்டேன். ஸோ அதனால் டெலிகாம் வில் டூ வெல். அதுபோல் சுகர் செக்டார், ஸோ அவங்க வந்து அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதை பற்றி நம்ம போன வாரமே பேசியிருந்தோம், அதை பார்த்துங்க. தென் ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தோம்னாக்க ரைசிங் இன் ஆயில் ப்ரைஸ்னால ஆயில் அண்ட் கேஸ்லேயும் ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும். ரிலையன்ஸும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த துறையிலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மெட்டலை பற்றி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருக்கோம். அதனால இது ஃபேவரபிள் டெசிஷன் பை தி என்டையர் வேர்ல்டு இருக்கிறதுனால மெட்டலும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்த 23,200க்கு மேலே முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால 23,296.75 மற்றும் 23,488.50 இந்த புள்ளிகளை ரெசிஸ்டன்ஸாக எடுக்கக்கூடும். இதை தொடுவதற்குண்டான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக உள்ளது. சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 23,105 மற்றும் 23,006. மெயினாக இந்த 23,105ன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லெவலில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து தொட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் பாட்டம் அவுட் ஆன மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு நெக்ஸ்ட் புல் மூவ் டில் பட்ஜெட் வரலையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் சந்தைகளிலே எவ்வரி ஃபால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நாளைய தினமும் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.